Alhamdulillah, Alhamdulillah, الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இங்கே, முஸ்லிம்கள் எங்கே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது. நபி அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நபி அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. நீங்கள் குர்ஆனை பார்த்தது இல்லையா? குர்ஆனை படித்தது இல்லையா? நபி அவர்களுடைய வாழ்வு குர்ஆனாக இருந்தது என்று கண்ணியத்திற்குரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள். இப்ப திருக்குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனாக வாழ்ந்தார்கள். இது நபி அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இதே நியதிதான். திருக்குர்ஆன், ஹதீஸ் அப்படிங்கிறது இஸ்லாம். இஸ்லாத்தை நம்ம தனியா பார்க்க முடியாது. இஸ்லாம்னா எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம காட்டுவோம், இது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துடைய அடிப்படை ஆதாரம். ஆனால் இஸ்லாத்தை மனிதர்களுடைய வடிவிலே தான் பார்க்க முடியும். மனிதர்கள் தான் அதற்கு உயிர் கொடுக்க முடியும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உயிர் கொடுப்பவர்கள் யார் என்றால் மனிதர்கள். ஆகவேதான் நபியவர்களை குறித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சரியாக சொன்னார்கள், நபி அவர்கள் திருக்குர்ஆனாகவே இருந்தார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் திருக்குர்ஆனை வெளிப்படுத்துபவனாக, ஹதீஸை வெளிப்படுத்துபவனாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்திலிருந்து வெகு தூரம் விலகி போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே செல்கிறது. இஸ்லாம் ஒன்றை சொல்கிறது, அது அப்படியே முஸ்லிம்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்கள்ட்ட இல்லை. இஸ்லாம் ஒன்றை செய்ய சொல்கிறது, முஸ்லிம்கள் அதை செய்வதில்லை. இஸ்லாம் ஒன்றை தடுக்கின்றது, முஸ்லிம்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் சில விஷயங்களை ஆர்வப்படுத்துது, முஸ்லிம்கள் அதை செய்யறதில்லை. சில விஷயங்களை இஸ்லாம் அந்நியப்படுத்துகிறது, இதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுது, ஆனால் முஸ்லிம்கள் அதை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் இஸ்லாத்திலிருந்து விலகி போய்கொண்டே இருக்கின்றோம். முஸ்லிம் சமூகம் விலகி கொண்டே செல்கிறது. அந்த கேப் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே வருது. பள்ளிவாசல்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. முஸ்லிம் தொழக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. 4-5 சஃப் வரக்கூடிய பள்ளிவாசல்கள்ல இப்ப மக்கள் குறைஞ்சிட்டாங்க. குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு, மற்ற தொழுகை கூட சரியாக தொழுபவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு சரியாக வருவதில்லை. இது ஒரு சின்ன ஒரு அடையாளம். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் பட்டியலிடலாம், பெரும்பாவங்களை பட்டியலிடலாம்,
கடமைகளை பட்டியலிடலாம். கடமைகள் என்று வருகிற பொழுது எல்லா கடமைகளும் செய்கின்ற முஸ்லிம்கள் மிக மிக குறைவு. ஒரு சில கடமைகளை செய்யணும், ஒரு சில கடமைகளை செய்கிறது இல்லை. பெரும்பாவங்கள் என்று வந்து விட்டால் அந்த பெரும்பாவங்கள் எல்லாவற்றையுமே தவிர்த்து கொள்கிற முஸ்லிம்கள் மிக மிக குறைவு. ஒரு சில பாவங்களை செய்யறது, வேறு சில பாவங்களை செய்யறது இல்லை. ஒரு முஸ்லிம் என்றால் இந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த இஸ்லாம் இங்கே மீறப்படுகின்றது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாம் இங்கே இருக்கிறது, முஸ்லிம்கள் எங்கே போனார்கள்? இதற்கான அடிப்படை காரணம் தான் நாம் புரிய வேண்டிய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்குமான இந்த இடைவெளி எதனால் ஏற்படுகிறது என்றால், முதலாவதாக முஸ்லிம்களிடத்துல ஒரு பெரிய சிந்தனை இருக்கிறது. நம்முடைய அத்தா அம்மா முஸ்லிம், அதனால் நானும் முஸ்லிம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. யூதர்களிடம் இதே சிந்தனை இருந்தது. திருக்குர்ஆன் அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இன்றைக்கும் அவர்களிடத்தில் இந்த சிந்தனை இருக்கிறது. லன் தமஸ்ஸரன்னார் இல்லா ஐயாம மாதூதாத், நாங்க நரகத்துக்கே போக மாட்டோம், அப்படியே போனாலும் ஒரு 10-20 நாள் இருந்துட்டு நாங்க வந்துருவோம், நாங்கள் சொர்க்கவாசிகள், பிறவியிலேயே நாங்கள் சொர்க்கவாசிகள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இன்றைக்கும் அவரிடத்துல அந்த எண்ணம் இருக்கிறது. எல்லா மக்களையும் விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது. இப்ப முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள்? அத்தா அம்மா முஸ்லிம், நான் முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்து விட்டேன், ஆகவே நான் சொர்க்கவாதி, நான் என்ன செய்தாலும் எனக்கு சோனம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, விதிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு தவறான எண்ணம் முஸ்லிமிடத்தில் இருக்கிறது. அதாவது இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையிலே வருகின்றது என்ற ஒரு தவறான நம்பிக்கை முஸ்லிம் இடத்தில் இருக்கிறது. இதுதான் இந்த கேப்புக்கு மிக முக்கியமான காரணம். இந்த எண்ணம் மற்ற மதத்தை சார்ந்த மக்களிடத்தில் இருக்கிறது. நான், என்னுடைய தாய் தந்தை ஹிந்து, ஆகவே நானும் ஹிந்து, என்னுடைய தாய் தந்தை கிறிஸ்தவர்கள், ஆகவே நானும் கிறிஸ்தவன் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவேதான் எவ்வளவு பெரிய அந்த மதத்திற்கு முரணாக நடந்து கொண்டாலும் அவர்கள் தங்களை இந்து என்று அடையாளப்படுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் அது அந்த மதம தவறு என்று அதை தவிர்க்க சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இந்து என்று சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அத்தகைய ஒரு மனோபாவம் அந்த மக்களோடு பழகிற ஒரு பெரிய காரணத்தால் கூட இந்த சிந்தனை நம்மிடத்திலே வந்திருக்கலாம். ஆனால் இது அடிப்படையிலே ஒரு தவறான ஒரு சிந்தனை. நம்முடைய அத்தா அம்மா முஸ்லிம்ங்கிறதுனால நம்ம முஸ்லீம் ஆயிட முடியுமானா? கிடையாது. நாம், நம்முடைய தாய் தந்தையர் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கவாசிகள், நாமும் சொர்க்கவாசிகள் ஆக வேண்டும். எப்பொழுது? அவர்களுக்கு பிறந்ததால் அல்ல, அவர்கள் எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இஸ்லாத்தை நாமும் புரிந்து ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் முஸ்லீம் ஆக முடியும், சோனத்திற்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். நபிமார்களுக்கே இதே விதிதான். நபிமார்கள் கூட இந்த விதியிலிருந்து விதிவிலக்க அளிக்கப்படவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் முஸ்லிம் இல்லை. கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை முஸ்லிம் கிடையாது. இங்கே பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாம் என்பது வராது என்கின்ற அடிப்படை புரிதல் நமக்கு தேவை. இந்த புரிதல் இல்லாதனாலதான் நான் எப்படி வேணாலும் வாழுவேன், இஸ்லாம் என்னென்ன சொல்லுதோ அதை செய்ய மாட்டேன், இஸ்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நான் செய்வேன், ஆனாலும் நான் முஸ்லிம் என்ற எண்ணம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாவங்கள் செய்கிற பொழுது ஒரு எந்தவித பதட்டம் நம்மிடத்துல இல்லை. நான் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாம் தடை செய்த காரியங்களை நான் செய்கின்றேனே, இஸ்லாம் தடை செய்த செயல்களை நான் செய்கின்றேனே என்கின்ற ஒரு பதபதைப்போ படபடப்போ எதுவுமே கிடையாது, ஒரு கூச்சமும் இல்லை. அதற்கு காரணம் இந்த எண்ணம் தான். இஸ்லாம் எதை தடை செய்கிறதோ அதை செய்தால் எப்படி முஸ்லிமா இருக்க முடியும்? இஸ்லாம் சில கடமைகளை சொல்லுது, அந்த கடமைகளை செய்யாத பொழுது நான் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? இஸ்லாம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வராது என்கின்ற அடிப்படை புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்குமான இந்த கேப்புக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன? இரண்டாவது முக்கியமான காரணம் என்ன? இஸ்லாம் என்பது ஒரு அறிவு. அந்த அறிவை, அந்த நாலேஜை நாம் கற்றுக்கொள்ளவில்லை, அந்த நாலேஜ் நம்மள்ட்ட வரவே இல்லை. இஸ்லாத்தை ஒரு கல்வியாக கற்கின்ற அந்த பருவத்தை நாம் கடக்கவே இல்லை. அதற்கான ஏற்பாடுகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதே கிடையாது. ஒருத்தர் கம்யூனிஸ்டா ஆகிறாரு, அந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான், அதை கற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவார். ஒருத்தர் கம்யூனிஸ்ட்ங்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கேட்கறீங்க, கம்யூனிசத்தை பத்தி மிக சிலாயித்து சொல்லுவார்.
ஒரு கம்யூனிஸ்டிலே உறுப்பினராக வேண்டுமா, அதற்கான பாடத்திட்டங்களை வழங்குவார்கள், அதற்கான பாசறைகளை நடத்துவார்கள். அந்த கோச்சிங் கிளாஸ்ல அட்டன் பண்ண பிறகுதான் அவங்க கம்யூனிஸ்ட் ஆக முடியும். வகுப்புவாதிகள் இன்றைக்கு நாடு முழுவதும் 1,00,000-க்கும் மேற்பட்ட கிடைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஷாகா போன்ற வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகுப்புகள்லாம் போன பிறகுதான் ஒருத்தர் RSS ஊழியராக ஆக முடியும். காரணம் என்னவென்றால், ஒரு சித்தாந்தத்தை, ஒரு அறிவை ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் அந்த சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களா ஆக முடியும். வாழ்நாள் முழுவதும் நாம் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்கிறானே, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மவுத் வரை முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், மரணமாகிற பொழுது நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. மவுத் வரை வாழக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை நாம் கல்வியாக கற்றுக்கொள்ளாமலேயே நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் சமூகத்துல அதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கான்னு பாருங்க. இந்த வயசுல கிராஸ் பண்றப்ப நீங்க இஸ்லாத்தை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை நாம் பயன்படுத்துகிறோமா என்றால் கிடையாது. ஆனால் வேறு பல்வேறு சமூகங்களிலே, மதங்களிலே அதற்கான ஏற்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிய மதத்திலே அதிலே அற்புதமான ஒரு ஏற்பாடு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பருவத்தை கடக்கின்ற பொழுது சீக்கிய மதத்தை குறித்த பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கான சான்றிதழை பெற்ற பிறகுதான் அவர்கள் அந்த மதத்தினுடைய, சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் சீக்கிய மதத்துல எல்லோருமே சீக்கிய மதத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சீக்கிய மதத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே யாருக்கும் அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்படுவதில்லை. ஏழை பணக்காரன் எந்த பதவியில் இருந்தாலும் சீக்கிய மதத்தை அவன் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதே போன்ற ஒரு ஏற்பாடு கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைகிற பொழுது, ஒரு சிறுவன், ஒரு சிறுமி டீனேஜ் பருவத்தை அடைகின்ற பொழுது, பதின்ம பருவத்தை அடைகின்ற பொழுது, அதற்கு முன்னதாக ஒரு சில மாதங்கள் அதற்கு உரிய இடங்களிலே பாடசாலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே தங்கியிருந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், 5 அல்லது 6 மாதங்கள் தங்கியிருந்து படித்து அதற்கான சான்றிதழை பெறுகின்ற பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்துவ சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக கருதப்படுகிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த சான்றிதழ் அவர்களுக்கு அடிப்படை சான்றிதழாக, ஒரு அடையாளமாக அவரிடத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே அதற்கான ஏற்பாடு என்ன இருக்கிறது? அப்படி ஒரு சில ஏற்பாடுகள் இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் கிடையாது. 10 வயதிலிருந்து 14 வயது வரை இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிகள் தோறும் மக்தப் மதரசாக்கள் நடத்தப்படுகின்றன. அதை நாம் உரிய முறையிலே பயன்படுத்தி கொண்டோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்ற கேள்வி மிக முக்கியமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம அந்த மக்தப் மதரசாவுக்கு போனது கிடையாது, நம்முடைய பிள்ளைகளை அனுப்புறது கிடையாது. இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? மிகவும் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவர்கள் இந்த மக்தப் மதரசா மிக சரியான முறையில பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் வசதி மிக்கவர்கள் என்று கருதி கொள்பவர்கள், சமூகத்திலே உயர் பதவியில இருப்பவர்கள், சமூகத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு 4-5 ஆண்டுகள் குறிப்பிட்ட அந்த பருவத்திலே, குறிப்பாக 10லிருந்து 14 வயது வரை உள்ள அந்த பருவத்தில் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளை இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எந்த எண்ண ஓட்டமும் இல்லாத ஒரு நிலையை நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். அந்த வயசுதான் கற்றுக்கிற வயசு, கற்றுக்கொள்கின்ற வயசு. அதுலதான் இஸ்லாம் தான் என்னன்னு தெரியணும். நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை உரிய முறையிலே போதிப்பது கிடையாது. இப்ப அதற்கான ஏற்பாடுகளையும் நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. இப்ப இன்புட் கொடுத்தாதான் அவுட்புட் வரும். அவர்களுக்கு இஸ்லாத்தை சிறு வயதிலே பதிவு செய்தால்தான் பிற்பாடு அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவார்கள். இஸ்லாத்தை கற்றுக்கொள்கின்ற அந்த பருவத்தை நாம் தவறவிட்டு விடுகின்றோம். இது மிக முக்கியமான காரணம். ஆகவேதான் இந்த இடைவெளி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மூன்றாவது மிக முக்கியமான காரணம், மூன்றாவது இந்த இடைவெளிக்கான அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாத்தை குறித்த தேடல் நம்மிடத்துல இல்லை. இஸ்லாத்தை குறித்த தேடல் இல்லை. ஒரு முஸ்லிம் வழக்கறிஞர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அலப்பெரும் ஒரு வழக்கறிஞர் ஆகிவிட்டார். இப்பொழுது இஸ்லாம் எனக்கு வழக்கறிஞர் என்கிற அடிப்படை என்ன சொல்லுகிறது என்ற தேடல் அவரிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு மருத்துவர், முஸ்லிம் மருத்துவர் இருக்கிறார், இப்ப சிறு வயசுல இஸ்லாத்தை கத்துக்கல, ரைட், அதற்கு பிறகாவது நான் இஸ்லாத்தை தேட வேண்டும், ஒரு மருத்துவன் என்கிற முறையில் இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்ற ஒரு தேடல் அவரிடத்திலே வருகிறதா என்றால் இல்லை.
நிறைய முஸ்லிம் அல்லாத பெரும் பெரும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அவர்கள் பேசுவார்கள். பேசுவதற்கு முன்னால் அதை ஆய்வு செய்வார்கள், படிப்பார்கள், தேடல் அவரிடத்துல இருக்கும். நபிகளாரை குறித்து பேச சொன்னால் பேசுவார்கள், இஸ்லாத்தை குறித்து பேச சொன்னால் பேசுவார்கள். ஒரு 2-3 நாட்கள் அது சார்ந்த எல்லா நூல்களையும் அலசி ஆராய்ந்து படித்து ஒரு பெரிய குறிப்புகளை தயார் செய்து மிகச் சிறப்பாக அவர்கள் இஸ்லாத்தை குறித்து அந்த தலைப்பை குறித்து அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதுதான் தேடல். இந்த தேடல் முஸ்லிம் இடத்துல இருக்கிறதா என்றால் கிடையாது. கற்றுக்கொள்வதற்கும் நாம் தயாராக இல்லை. பிற்பாடு அந்த உரிய வயதை தாண்டிய பிறகு அவ்வப்போதாவது இந்த இஸ்லாமிய தேடல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் கிடையாது. இன்றைக்கு நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? தேடல் உள்ளவர்கள் வருகின்றார்கள். இஸ்லாத்தை ஆய்வு செய்யறாங்க, பல மதங்களை ஆய்வு செய்யறாங்க, தேடுகிறார்கள். ஒரு சிறப்பான பதிலை, அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பதிலை, திருப்தி அடைகின்ற பதிலை இஸ்லாம் வழங்குகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேடல் முஸ்லிம் சமூகத்திலே இன்றைக்கு இல்லை. இது இந்த இடைவெளிக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. 4வது, இந்த இடைவெளி அதிகரிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? 4வது மிக முக்கியமான காரணம் என்ன? இஸ்லாம் ஒரு அற்புதமான ஏற்பாடை செய்திருக்கிறது. சிறு வயசுல இஸ்லாத்தை கத்துக்கிறோம். அதற்கு பிறகு கற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை நினைவுபடுத்துவதற்காக இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடை வைத்திருக்கிறது. வேறு எந்த மதத்திலும் அந்த ஏற்பாடு இல்லை, வேறு எந்த சமூகத்திலும் அது போன்ற ஏற்பாடு இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு சிறந்த ஏற்பாடை செய்திருக்கிறது. அதுதான் இந்த ஜும்மா உரை. ஒவ்வொரு வாரமும் ஜும்மா உரை கேட்பது என்பது ஒரு கட்டாய கடமை. ஒரு சிறப்பு தொழுகையாக அல்லாஹ் அதை நிர்ணயித்து அதற்கு முன்னதாக உரையை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுகளை அறிவிப்பு செய்கின்றார்கள். திருக்குர்ஆன் அந்த உரையை கேட்பதற்காக வாருங்கள் என்று கட்டளையிடுகிறது. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் என்று சொல்லுகின்றது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த ஜும்மா உரையை மிகப்பெரிய அளவிலே வீணடித்துக் கொண்டிருக்கிறது, பாழ்படுத்துகின்றது. ஒரு 60-70 வயசு வரையும் வாழ்றாரு, அவர் ஜும்மா உரை வார வாரம் கேட்கிறார் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு இந்த மார்க்கத்தை பற்றிய புரிதல் ஏற்படுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த ஏற்பாடு எதுவும் இருக்க முடியாது. 50-60 வருஷம் தொடர்ந்து ஜும்மா உரை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா ஒரு சிறந்த இஸ்லாமிய ஒரு நாலேஜ் அவருடைய உள்ளத்துல இருக்கும், சிந்தனையில இருக்கும். ஜும்மானா என்றால் என்ன? அது நினைவூட்டுவது, இஸ்லாத்தை குறித்து நினைவூட்டுகிறது, பெரும்பாவங்களை குறித்து நினைவூட்டுகிறது, கடமைகளை குறித்து நினைவூட்டுகின்றது. ஜும்மா உரையின் மூலமாக மாற்றம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜும்மா உரையை நாம் பயன்படுத்திக் கொள்வதே கிடையாது. ஜும்மா உரைக்காக நாம் எப்பொழுது வருகின்றோம்? தொழுகைதான் நம்ம கவனத்தில் இருக்குது. தொழுகைக்கு போயிடலாம், இதுதான் நம்முடைய கவனத்தில் இருக்குது. ஆனால் ஜும்மா உரையை கேட்பதற்காக வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் சிறிது கூட கிடையாது. இளைஞர்களுக்கு கிடையாது, நடுத்தர வயதினர்களுக்கு கிடையாது, யாருக்குமே இல்லாத ஒரு நிலை என்பது அந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறப்ப நீங்க வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. 10 பேர் 20 பேர் உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார்கள். திருமண நிகழ்ச்சிகளை பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நடக்கும், அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும், மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஜும்மா உரையை நாம் நினைக்கின்றோம். அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு எப்ப வேணாலும் போலாம். வானவர்கள் பதிவு செய்கின்றார்கள். வானவர்கள் இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு தங்களுடைய அந்த பதிவேடுகளை மூடிவிட்டு அவர்களும் உரையை கேட்பதற்காக சென்று விடுகிறார்கள். இவ்வளவு அற்புதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த வானவர்களுடைய பட்டியலிலே பதிவேட்டிலே நம்முடைய பெயர் வாரந்தோறும் இடம்பெற வேண்டும். ஆனால் ஒரு வாரமும் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது. ஜும்மா உரையை யார் கேட்க வேண்டும்? தவறுகள் செய்பவர்கள் ஜும்மா உரையை கேட்க வேண்டும். உரையை யார் கேட்க வேண்டுமோ அவர்கள் அந்த உரையை கேட்பதற்கு வருவது கிடையாது. மது குடிப்பவர்களுக்காக ஒரு பிரசங்கம் நடத்தப்படுகின்றது, ஆனால் அவர்களுடைய காதுகள் அது விழுவதே கிடையாது. ஆகவே அந்த உரையை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு அது ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது. தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்றாங்க, எனக்கு எதுவும் புதிய செய்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. தொழுகை பத்தி தான் சொல்றாங்க, நான் தொழுகிறேன். நோன்பை பத்தி சொல்றாங்க, நான் நோன்பு வைக்கிறேன். பெருமாவங்களை பத்தி சொல்றாங்க, நான் செய்யறது இல்லை. ஆனால் 90% மக்கள் உரை முடிந்த பிறகு வருகிற பொழுது அவர்களுக்கான செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்த செய்தி சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் இல்லை, அவருடைய காதுகளை ஒலிப்பது இல்லை. ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அந்த தவறு சுட்டி காட்டப்படுகிற அந்த இடத்தில் அவன் இல்லை, அவனுடைய காதுகளை அங்கே அவன் கொண்டு வருவதில்லை என்றால்
அவனிடத்தில் எப்படி மாற்றம் வரும்? நிச்சயம் ஒருபோதும் மாற்றம் வராது, வரவே வராது. ஜும்மா உரையை தான் கேட்கறது இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடியா இது ஃபரல், கட்டாயம் நாம் கேட்டே ஆக வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஜும்மா உரைக்கு பதிலாக நாம் மாற்று ஏற்பாடாக வாரத்தில் ஏதாவது ஒரு உரை நடைபெறுகிறது, அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு, அந்த சொற்பொழிவை பயானை கேட்பதற்கு நாம் வருகிறோமா என்றால் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது வாரத்தில் ஏதோ ஒரு நாளிலோ நாம் ஏதாவது எனக்கு என்னுடைய மாற்றத்திற்கு செவிகளிலே நல்ல செய்திகள் விழ வேண்டும், இந்த இஸ்லாத்தை குறித்த நினைவூட்டல் என்னுடைய உள்ளத்திலே பட வேண்டும், ஆகவே நான் அங்கே அது போன்ற அமர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று நாம் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்திக் கொள்கிறோமா என்றால் கிடையாது. பள்ளிவாசலிட பயான்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, பல்வேறு வகையில மாநாடு வரை நடைபெறுகிறது, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் எல்லாமே நடைபெறுகின்றன, அரங்கு கூட்டங்கள் நிறைய இஸ்லாமிய இயக்கத்தை நடத்துகின்றார்கள், மஹல்லா ஜமாத் சார்பில் நடத்தப்படுகின்றன. எதற்கும் நாம் போறதே கிடையாது. அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே நம்ம எந்திரிச்சு போயிடுறோம். நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லாத பொழுது இஸ்லாத்திற்கும் நமக்குமான இடைவெளியை ஒருபோதும் தவிர்க்கவே முடியாது. அதே போன்று ஐந்தாவதாக இந்த இடைவெளிக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு உறுதி பிரமாணத்தை நபி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். லன் தலில்லு இன் தமசக்தும் பிஹிமா. ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு இரண்டை நான் விட்டு செல்கின்றேன், இந்த இரண்டை நீங்கள் எப்பொழுதுமே பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி, திருமறை குர்ஆன், அதே போன்று என்னுடைய வழிமுறை. திருக்குர்ஆன் என்ன? திருக்குர்ஆனை ஓதுவது, திருக்குர்ஆனை படிப்பது. இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தைகளை நாம் மிகப்பெரிய அளவிலே தவறாக புரிந்து கொண்டோம். திருக்குர்ஆனை புரிந்து கொள்வது என்று பொருள், திருக்குர்ஆனை படிப்பது என்று பொருள், குர்ஆனை ஓதுவது என்ற அளவிலே நாம் அதை சுருக்கி கொண்டோம். இன்றைக்கு திருக்குர்ஆனை ஓதுகின்ற ஒரு அற்புதமான அனுபவம் நம்ம எல்லோரிடத்திலும் இருக்கிறது. டெய்லி ஒரு ஜுஸ் ஓதுறோம், அரை ஜுஸ் ஓதுறோம், ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிடுறோம். திருக்குர்ஆனை ஓதுவது என்று சொன்னால் அர்த்தங்கள் புரியாமல் ஓதுவதல்ல, அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஓதுவது. அரபி மொழி நமக்கு தெரியும், தாய்மொழியில இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பர்பஸுமே அதுல வந்துடும். குர்ஆனும் நம்ம ஓதிடுவோம், திலாவத் ஓதுவோம், நன்மைகள் கிடைச்சிரும். அதே போல அரபி தெரிஞ்ச காரணத்தினால நாம் இறைவனுடைய அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வோம், அந்த நினைவூட்டல்களை நாம் புரிந்து கொள்வோம். இப்ப அரபி நமக்கு தெரியல அப்படின்னா அதற்கான மாற்று ஏற்பாடை நாம் தான் செய்ய வேண்டும். அதுதான் தமிழாக்கங்களை படிப்பது. ஒருவர் தினசரி திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிக்கின்றார், 2 பக்கம் படிக்கிறார், 3 பக்கம் படிக்கிறார், நபி அவர்களுடைய பொன்மொழிகளை படிக்கின்றார். நிறைய தமிழாக்கம் வந்து விட்டன. புகாரி போன்ற பெரிய தொகுப்புகள் வந்து விட்டன, சின்னஞ்சிறு நபிமொழி தொகுப்புகள் எல்லாம் வந்து விட்டன. ஏதோ ஒரு ஹதீஸ், ஒரு 5 ஹதீஸ் 10 ஹதீஸ் தினசரி படிக்கிறார். காலையில எந்திரிச்சு ஒன்னா படிக்கிறார், அல்லது இரவு படுக்கிறப்ப படிக்கிறார் என்றால் திருக்குர்ஆனும் ஹதீஸும் நம்மை வழி நடத்தும், இஸ்லாத்தை நமக்கு நினைவூட்டும், நாம் செய்கின்ற தவறுகளை நமக்கு அது சுட்டி காட்டும். ஒரு பெரியவர் இருந்து நம்மை வழி நடத்துவது போல இந்த திருக்குர்ஆனும் ஹதீஸும் நம்மை வழி நடத்தும். ஆனால் அந்த திருக்குர்ஆனை நாம் வாசிப்பதில்லை, நபி அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் தொட்டு கூட பார்ப்பது கிடையாது. இன்னைக்கு செல்போன்ல நிறைய திருக்குர்ஆன் ஹதீஸ்லாம் வருது, அதெல்லாம் ஃபார்வர்டு செய்யறதுக்கு தான் பயன்படுதே ஒழிய ஒரு நாளும் அதை நாம் படிப்பதே கிடையாது. திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் விலகி போய்விட்டால் நாம் இஸ்லாத்திலிருந்து விலகி போகின்றோம் என்று பொருள். இப்ப திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் வாசிக்கின்ற பொழுது இந்த இடைவெளி குறைந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு காரணம் என்ன? இஸ்லாத்திற்கும் நமக்குமான, முஸ்லிம்களுக்குமான அந்த இடைவெளிக்கான அடிப்படை முக்கியமான காரணம் என்ன? திருக்குர்ஆன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பணியை வழங்குகிறது. நன்மையே வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். இது போன்ற வசனங்கள் திருமறை குர்ஆன் நிறைய இருக்கின்றன. நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். மூமின்கள்லாம் யார்? அவர்கள் நன்மை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள். இந்த ஒரு கடமை நம்மிடத்துல அறவே இல்லை. தொழாதவரோடு நாம் பழகுகிறோம், நீ ஏன் தொழுவதில்லை என்று நாம் ஒருபோதும் கேட்டதே கிடையாது. அவர் நம்ம நல்ல நண்பர் தான், நெருக்கமான நண்பர் தான். ஆனால் அவர் தொழாமல் இருப்பது நம்மளுடைய உள்ளத்திலே எந்த ஒரு பதபதைப்பும் ஏற்படுத்துவது கிடையாது. நம்ம தொழுவ போறோம், அவரு தொழுவாம இருப்பாரு, நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். அவர்கிட்ட எந்த ஒரு கூச்சமும் இருக்காது. என்னுடைய நண்பன் அவன் தொழுகின்றான், அவன் கூட நானும் போய் தொழுகிறேங்கிற எண்ணம் கிடையாது. நீ தொழுவு போப்பா, நான் வர்றேங்கிறோம். நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்பது மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. எதற்கான ஏற்பாடு?
நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான ஏற்பாடு. மற்றவர்களுக்கு ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் அவன் தன்னளவிலே அதை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவான் என்பது அதுல அடிப்படை பயனாக நமக்கு கிடைக்கிறது. யாருக்குமே அவர் சொல்றதே கிடையாது அப்படின்னா காலப்போக்கில் அவரும் மாறிடுவார். மற்றவர்களை வழிநடத்துகின்ற ஒரு மனிதன் தன்னை நிச்சயம் வழி நடத்துவான். ஆகவேதான் அதை இஸ்லாம் ஒரு சிறந்த கடமையாக நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்பது நமக்கு எப்படி ஆகிவிட்டது என்றால் அது ஒரு தவறான செயலாக இன்றைக்கு மாறிவிட்டது. நமக்கு ஏன் வம்பு என்று சொல்கிற அளவிற்கு நாம் வந்து விட்டோம். ஏன் நீ தொழுவு போறதில்லை என்று நாம் கேட்பதை தவறு என்று நினைக்கின்றோம். ஒரு மனிதன் பெரும்பாவங்கள் செய்கிறான் என்றால் அவனிடத்தில் அந்த பெரும்பாவங்களை குறித்து பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை. அதை பற்றி சுட்டி காட்டுவதற்கு கூட தயாராக இல்லை. இப்படி சமூகம் இருக்கின்ற பொழுது நன்மையும் ஏவல, தீமையும் தடுக்கல, எதையுமே சுட்டி காட்டல அப்படின்னா பெரும்பாவம் செய்பவர்கள் தயக்கமில்லாமல் பெரும்பாவங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கடமைகளை செய்ய தவறுவர்கள் மிக தைரியமா அவர்கள் அந்த கடமைகளை அவர்கள் செய்வதற்கு எந்தவித கூச்சமும் பட மாட்டார்கள். அத்தகைய ஒரு நிலைதான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாவங்கள் மிக பகிரங்கமாக செய்யப்படுகின்றன, வெளிப்படையாக செய்யப்படுகின்றன. கடமைகளை மீறுதல் என்பது பகிரங்கமாக செய்யப்படுகின்றது. ஆக இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பணியை செய்யாததும் இந்த இடைவெளிக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏழாவதாக இறுதியான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? திருமறை குர்ஆன் ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளை நமக்கு எடுக்கின்றது. கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் எப்பொழுதும் வாய்மையாளர்களோடு இருங்கள், நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு இருங்கள், நீங்கள் எப்போதும் இஸ்லாத்தை நேசிக்கின்ற இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மக்களோடு இருங்கள், விலகி போயிடாதீங்க. நல்லவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நல்ல விஷயங்கள் நம்மிடத்தில் எப்பொழுதுமே இருக்கும். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்குமான அந்த இடைவெளிக்கான அடிப்படை காரணமே இதுதான். நாம் நல்ல முஸ்லிம்களோடு சேர்ந்து இருப்பதில்லை. நம்முடைய நண்பர்கள் யார், நம்மோடு பழக்கத்தில் இருப்பவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது தீய விஷயங்களை தூண்டுபவர்கள், தீய விஷயங்களை செய்பவர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே வழி தவறி போயிருக்கிறது என்றால் அவர்கள் எப்பொழுதும் இருக்கின்ற மக்கள் நல்ல மக்கள் இல்லை. நல்ல மக்களை அவர்கள் உடன் வைத்துக் கொண்டிருப்பதும் கிடையாது. தீயவர்கள் எப்பொழுதும் தீயவர்களோடே இருக்கின்றார்கள், தவறு செய்பவர்கள் எப்போதும் தவறு செய்பவர்களோடே இருக்கின்றார்கள். ஒரே ஒரு நல்லவன் அங்க இருந்தாலும் கூட அவர்களை சுட்டிக்காட்டி அவர்களை வழி நடத்துவதற்கான வாய்ப்பு அங்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதே கிடையாது. ஆக நம்முடைய நட்பு வட்டாரம், நாம் யாரோடு அதிகம் பழகுகிறோம் என்பது மிக முக்கியமானது. அப்படி நாம் நல்லவர்களோடு ஒரு நல்ல தொடர்பில் இருக்கிற பொழுதுதான் இஸ்லாத்திற்கும் முஸ்லிமுக்குமான அந்த இடைவெளி என்பது மிக மிக அளவிலே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்லவர்கள் எப்போதும் சேர்ந்து இருப்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உறுதி செய்ய வேண்டும். நிறைய இஸ்லாமிய இயக்க நண்பர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது போன்ற நண்பர்கள் இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமா இன்றைக்கு யாராவது இஸ்லாமிய பணிகள் செய்கிறார்கள் என்றால் அவர்களோடு நம்முடைய பிள்ளைகள் தொடர்பில் இருந்தால் அவர்களை கண்டிக்கின்ற ஒரு ஆபத்தான போக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அவனோட சேராத, அவன் எங்கேயாவது கூட்டு போயிடுவான், ஏதாவது பயானியான உன்னை கூட்டு போயிடுவான் என்றெல்லாம் சொல்லி அச்சுறுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இயல்பாகவே அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்காத பொழுது நாமும் அவர்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிற பொழுது இஸ்லாமிய இயக்க நண்பர்களிருந்தெல்லாம் அவர்கள் விலகி போய்விடுகிறார்கள். இஸ்லாமிய இயக்க நண்பர்களிடமிருந்து விலகினால் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து விலகி போய்விடுகின்ற ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் வாய்மையாளரோடு இருங்கள், நல்லவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி பல்வேறு வகையான காரணங்கள் நாம் யோசிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு இஸ்லாத்திற்கும் நமக்குமான அந்த இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும். இத்தகைய பல்வேறு வகையான இஸ்லாம் செய்திருக்கின்ற அந்த ஏற்பாடுகளை நாம் கவனத்திலே கொண்டு இஸ்லாத்திற்கும் நமக்குமான அந்த நெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும். இறுதியில் நாம் தான் இஸ்லாம் என்ற, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனாக இருந்தார்களோ அதே போன்று நாம் குர்ஆனாக ஹதீஸாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் அவனே மாறுவதற்கு தயாராக இல்லாத பொழுது அல்லாஹ் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் மாற வேண்டும் என்றால் மாற வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் மாறுவதற்கு, நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாராகிவிட்டால் அல்லாஹ் அதற்கான அருளை நமக்கு வழங்குவான். இஸ்லாத்தை நோக்கி நாம் நெருங்க வேண்டும். அந்த இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும். இறுதியில் குர்ஆனும் ஹதீஸுமாக நாம் மாறிவிட வேண்டும். அத்தகைய ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையை
எல்லாம் அல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்துகிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك كريم بالرؤوف الرحيم ورب حليم.